அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி, எஸ்ஜிடி, டெட் மேக்ஸ்க்கு இந்த மாடல் சம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஃபஸ்ட்டு சம் பாருங்க. 1 முதல் 100 வரை உள்ள இயல் எண்களின் கூடுதல். அதாவது இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இல்லைங்க. நான் 2 லாங்குவேஜ்லையுமே சொல்லிடுறேன். இங்கிலீஷ் மீடியத்துக்கு எப்படி கொஸ்டின் வரும்னா 1 to 100க்குள்ளே வர ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸோட சம் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 1 and 100. அப்படிதான் கொஸ்டின் வரும். நமக்கு 1 முதல் அப்படின்னு கொடுத்துட்டு இயல் எண்கள்னாவே கூடுதல் ஃபார்முலா n × n + 1/2. இது நம்ம 10th படிச்சிருப்போம். எப்படி படிச்சிருப்போம்? அதாவது 1 + 2 + 3 up to n-னா n × n + 1/2. அதே இது ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா n × n + 1 × 2n + 1/6. அதே கியூப் ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருந்துச்சுன்னா இங்கே ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா, இது அப்படியே காப்பி அடித்து அதுக்கு ஸ்கொயர் போட்டணும். அவ்வளோதாங்க. இந்த 3 ஃபார்முலா தெளிவாக படிச்சுக்கோங்க. 1 + 2 + 3 up to n-னா n × n + 1/2. 1 square, 2 square, 3 square up to n square-னா n × n + 1 × 2n + 1/6. அதே இது கியூப் ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா இது அப்படியே போடுங்க. n × n + 1/2 காப்பி அடிங்க, மேலே ஸ்கொயர் போட்டுக்கோங்க. இந்த 3 ஃபார்முலாவை தெளிவாக படிச்சுக்கோங்க. இங்கே வெறும் இயல் எண்கள் தான், அதனால் இதை சூஸ் பண்ணியிருக்கோம். இதே இது ஸ்கொயர் கேட்டதாங்கன்னா இதை போடுவோம், வர்க்கம். இது கணம், 3 கியூப் வர மாதிரி இதை செலக்ட் பண்ணணும். இது வெறும் இயல் எண்கள், அதனால் இதை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ n × n + 1/2. என்னங்கிறது எத்தனை வரைக்கும் கண்டுபிடிக்கணும்? 100. அப்போ 100 100 + 1/2. இது கேன்சல் பண்ணிங்கன்னா 50. 50 × 101 5500. அவ்வளோதாங்க. ஸோ ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர் கேட்டாங்கன்னா ஃபார்முலா n × n + 1/2. நோட் பண்ணிக்கோங்க. இந்த 3 ஃபார்முலாவை படிச்சுக்கோங்க. இது நீங்கள் படிச்சிங்கன்னா தான் அடுத்த வருஷம் புரியும். ஓகேங்களா? செகண்ட் சம் போகலாமா? மேக்ஸ் அவ்வளோ ஈஸிங்க. மேக்ஸ்னாலே நம்ம டஃப்னு நினச்சிட்ருக்கோம். மற்ற சப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போது மேக்ஸில் தான் மக்கப் பண்ண வேணாம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்க்க வேணாம், எந்த இதுவுமே வேணாம். நம்ம ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லோவாகவே போகலாம். செகண்ட் சம் போகலாம். இப்போது அந்த 3 ஃபார்முலா படிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ அதை யூஸ் ஆகுது பாருங்கள். இங்கே ஸ்கொயர் வந்துருச்சுங்களா? அப்போ ஸ்கொயர் வந்தால் நம்ம என்ன ஃபார்முலா படித்தோம்? n × n + 1 × 2n + 1/6. ஏன்னா இங்கே ஸ்கொயர் வந்துருச்சு. இப்போ தான் ஃபார்முலா படித்தோம். இங்கே பாருங்கள், 1 square, 2 square up to n square-னா n × n + 1 × 2n + 1/6. ஸோ அதை இங்கே போட்டிருக்கோம். இப்போ 20 × 20 + 1 இங்கே 2nல n இருக்கிற இடத்துலலாம் இதை போடுங்கங்க. இதுதான் n. சரிங்களா? இதுதான் n. ஏன்னா n ஸ்கொயருங்கிற இடத்துல தான் இது இருக்குது. ஸோ n தான் 20. சரிங்களா? n எங்கெங்கெல்லாம் வருதோ எண்ணை தூக்கிட்டு 20 போடுங்க. எண்ணை தூக்கிட்டு 20 போட்டோம். இங்கே n கூட 1 சேர்த்துக்கணும். இங்கே 2n 2 × 20 + 1/6. இப்போ 20 × 20 + 1 21. 2 × 20 40. 40 + 1 41/6. இதை நான் ஃபஸ்ட்டு 2 டேபிளில் கேன்சல் பண்ணிவிட்டு அப்புறம் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். நீங்கள் எதை வேணாலும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் பண்ணிட்டு கூட பண்ணிக்கிங்க, உங்கள் இஷ்டம். கால்குலேஷன் உங்கள் இஷ்டம். ஆன்சர் 2870 வருதான்னு பார்த்துக்கோங்க. ஃபார்முலாவை தெளிவாக படிச்சுக்கோங்க. 1 + 2 + 3 up to n-னா ஃபார்முலா n × n + 1/2ங்க. அதே இது ஸ்கொயர் வந்ததுன்னா n × n + 1 × 2n + 1/6ங்க. அவ்வளோதாங்க. கியூப் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா, n × n + 1/2, அதவே அதுக்கு மேலே பவர் ஸ்கொயர் போட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க. இந்த 3 ஃபார்முலாவை தெளிவாக பார்த்துட்டிங்கனாவே
கன்ஃபார்மாக 2 கொஸ்டின் அடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபிகர் கொடுத்துட்டு இதில் வந்து ஹவு மெனி ஸ்கொயர்ஸ்ன்னு கேட்குறான். அதாவது இந்த படத்தில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை. அப்போ இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது இல்லைங்களா? இப்போ 5 காலம் இருக்குங்களா? 5 ரோ 5 காலம் இருக்குது. அப்போ n = 5ங்க. அவ்வளோதாங்க. n = 5. ப்ளஸ் இது ஸ்கொயர் தானே. அப்போ ஸ்கொயர் ஃபார்முலாவில் 1 + 2 ஸ்கொயர் அப் டு n². அந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க. n × n + 1 × 2n + 1/6ங்க. n இருக்கிற இடத்துல 5 போடுங்க. அவ்வளோதாங்க. மீதி எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தாங்க. n-க்கு 5ங்க. n + 1னா 5 + 1ங்க. 5 + 1. 2n-னா 2 × 5 + 1ங்களா? 2 × 5 + 1. அப்போது 2 × 5 10ங்க. 10 + 1 11ங்க. இங்கே 5 + 1 6. இங்கே 5ங்க. பை 6. கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ 5 × 11 55. அப்போ இந்த படத்தில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை 55. இப்படி தாங்க போடணும். இதை விட்டுட்டு அவன் கவுண்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா அவன் டைம் தான் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி சதுரங்களின் எண்ணிக்கையை கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்மெட் யூஸ் பண்ணி போட்டுருங்க, ஈஸியாக இருக்கும். அடுத்து 4வது சம்முங்க. அதே மாதிரி ஹவு மெனி ஸ்கொயர்ஸ் இன் செஸ் போர்டுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம செஸ் போர்டு விளையாண்டுருப்போம் இல்லைங்களா? இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 8 ரோ இருக்குங்க. இந்த மாதிரி 8 ரோ இருக்கும். அதே மாதிரி இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா 8 காலம் இருக்கும். அப்போ அதனால் n = 8ன்னு போடுறோம். அப்புறம் அதே ஃபார்முலா தாங்க. ஏன்னா இது ஸ்கொயர் தாங்க. இங்கிட்டு 8 இங்கிட்டு 8. அதனால் ஸ்கொயர் ஃபார்முலா தான் செலக்ட் பண்ணோம். n × n + 1 × 2n + 1/6. n இருக்கிற இடத்துல 8 போடுங்க. 8 + 1 அப்போ 9. 2 × 8 + 1. 2 × 8 16. 16 + 1 17 ஆயிரும். பை 6ங்க. இது கேன்சல் பண்ணி போடுறது உங்கள் இஷ்டங்க. போட்டால் 204 வருதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அதில் உள்ள ஸ்கொயர்ஸோட எண்ணிக்கை வந்து 204. செஸ் போர்டோட ஸ்கொயர்ஸோட எண்ணிக்கை 204. அடுத்து 5வது சம் பாருங்க. இவ்வளோ நேரம் ஸ்கொயராக பார்த்துட்டோம் இல்லைங்களா? அடுத்து பாருங்க, கியூபில் கொடுத்துட்டாங்க. கியூபில் கொடுத்துட்டாலும் சந்தோஷம் தான். நம்மக்கிட்ட ஃபார்முலா இருக்குது. 1³ + 2³ up to n³ n × n + 1/2 தான் ஹோல் ஸ்கொயர். அதாவது வெறும் கியூப் வராமல் இருந்தால் இதை மட்டும் போடுவோம். மேலே கியூப் வந்துருச்சுன்னா இங்கே 2 போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க வித்தியாசம். அப்போ n வந்து 15. 15 + 1/2. 15 + 1 16. இது கேன்சல் பண்ணி நீங்கள் உங்கள் இதுக்கு போட்டுக்குங்க. நான் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணி 8 வந்துச்சுங்க. 15 8 இன்ட்டு பண்ணால் 120ங்க. 120 ஸ்கொயர் பண்ணால் 12 ஸ்கொயர் பண்ணால் 144. 2 முட்டைங்க. அவ்வளோதாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த ஸ்கொயர் டேபிள் கியூபிக் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 15-20 வரைக்குமா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு டைம் சேவ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இயர் பிளானர் வந்துருங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, படிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்தது பாருங்க, 6வது. 15 கிரிக்கெட் வீரர்கள் கொண்ட ஒரு குழுவில் 11 பேரை எத்தனை வழிகளில் தேர்வு செய்யலாம்? இது நம்ம 11th படிச்சிருப்போங்களா, அந்த மெத்தடில் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்க கொஸ்டினை புரிஞ்சுக்குங்க. 15 கிரிக்கெட் வீரர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் வந்து வி ஹாவ் டு செலக்ட் 11 தாங்க. இப்போ 15 பேர்லேருந்து வி ஹாவ் டு செலக்ட் 11னா எத்தனை வழிகளில் அவர்களை தேர்வு செய்யலாம்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து 15ல் இருந்து பெர்முடேஷன் காம்பினேஷன் படிச்சிருக்கோங்களா, அதில் 11th மாடல் எடுக்கிறோம். 15 பேரில் இருந்து 11 பேர் தான் எடுக்க போகிறோம். அப்போ 15C11. இப்படி வந்து என்ன பண்ணலான்னா, இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண முடிஞ்சால் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். அதாவது கழிக்க முடிஞ்சால் கழிச்சு எழுதிக்கலாம். இப்போ 15ல் 11 கழிச்சுட்டா என்ன வரும்? 4. அப்போ இது எப்படி மாற்றிடலான்னா 15C11 15C4ன்னு மாற்றிக்கலாங்க. ஏன்னா சப்ராக்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணிடலாங்க. அப்புறம் என்ன பண்ணுவோன்னா, இப்போ 15C4னா 15லேருந்து ஆரம்பித்து குறைச்சிக்கிட்டே போகணும். 4 டேர்ம் போகணும். இங்கே 4னா 4 டேர்ம் போகணும். அப்போ எப்படி போடுவோம்? 15 14 13 12 அதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா 1 2 3 4 4 நம்பர் தாங்க போடணும். ஏன்னா இங்கே 4 தான் இருக்குது. இப்போ 4 நம்பர் தான் போடணும். அப்புறம் பை போட்டுக்குங்க.
கீழே உள்ள நம்பர் என்னவோ அதான் அந்த ஆன்சர் தான். இப்போ 4னா இங்கே 4 ஃபேக்டோர்னு அர்த்தங்க. 4னா என்ன அர்த்தம்? 4 ஃபேக்டோரியல். அதாவது 4 ஃபேக்டோரியல் என்ன அர்த்தம்? 4 3 2 1 இப்படிதான் பிரிச்சுவோம். 4 ஃபேக்டோரியல்னா இந்த மாதிரி குறி வந்ததுன்னா பார்த்துக்குங்க. 4 × 3 × 2 × 1. இந்த ஸ்டெப் நல்லா பாருங்க. 15 பேர்லேருந்து 11 பேரை செலக்ட் பண்ண போகிறோம். அது பிரச்சனை இல்லைங்க. அடுத்து பாருங்க, இது ரெண்டையும் கழிக்க முடிஞ்சா கழிச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். அடுத்து இது எப்படி பிரித்து எழுதணும்னா 15ஆம் நம்பரில் ஆரம்பிச்சுக்கணும். 4 நம்பர் போட்டுக்கணும். இப்போ 15 14 13 12ங்க. பை இங்கே என்ன இருக்குதோ அந்த ஃபேக்டோர்னு அர்த்தம். 4னா 4 ஃபேக்டோரியல். இப்போ 4லேருந்து ரிவர்ஸ்லேயே வாங்க, 1 வர வரைக்கும் எழுதணும். 4 3 2 1 அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுறது உங்கள் இஷ்டங்க. நான் கேன்சல் பண்ணுவோம். 1365 வருது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ வருதுங்க. இந்த ஆன்சர் வருதா நீங்களும் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது 7வது. அடுத்து 7வது சம்முங்க. இவ்வளோ நேரம் நம்ம நேச்சுரல் நம்பராக பார்த்து தள்ளிட்டோங்களா, அதனால ஒற்றை எண்கள் வச்சு ஒரு சம்மு பார்த்துக்கலான்னு எழுதியிருக்கேங்க. இது ஒற்றை எண்கள்ங்க. ஒற்றை எண்கள்னா ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸ் வரும்போது இங்கே லாஸ்ட்டில் ப்ளஸ் வந்திருக்கு பாருங்க. ஆட் நம்பர்ஸ் இங்கே லாஸ்ட்டில் ப்ளஸ் வந்துருக்கு. இந்த மாதிரி வந்ததுன்னா ஃபார்முலா என்னன்னா n²ங்க. ஆனால் n எப்படி கண்டுபிடிக்கணும்னா L - A/D + 1 1 + 3 + 5 up to 35 வரைக்கும் உள்ள ஒற்றை எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா n². முதல் எண் ஒற்றை எண்களின் கூடுதல் n². அந்த n²க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு எண்ணுக்கு ஃபார்முலா என்னன்னா L - A/D + 1ங்க. எல்லுங்கிறது லாஸ்ட் நம்பர், இதுதான் எல்லு லாஸ்ட் நம்பர். அப்போ 35 மைனஸ் ஏங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர், இதுதான் ஏ. டிங்கிறது இது ரெண்டே கழிச்சு வர ஆன்சர். இப்போ டி வேணும்னா 3 - 1. இப்போ டி = 2. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி இருக்குதுங்களா? இதுக்கு நம்ம கூடுதல் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபார்முலா முதல் எண் ஒற்றை எண்களின் ஆட் நம்பர்ஸ். இது சம் n². n வேணும்னா L - A/D + 1ங்க. எல்லுங்கிறது லாஸ்ட் நம்பரு, ஏங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பரு. இந்த டி வேணும்னா டிஃப்ரென்ஸ்னு அர்த்தம். இதுலேருந்து இதை டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கணும். 3 - 1 இப்போ 2. இப்போ இதை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எல்லு 35, ஏ 1, டி 2 + 1. இப்போ இதை கழிச்சிங்கன்னா 34/2 + 1. இப்போ 34 2ஆல் வகுத்தீங்கன்னா 17 + 1. இப்போ 18ங்க. எது 18? n தாங்க 18. நம்மளுக்கு என்ன போடணும்? n² போடணும். அப்போ இங்கே போட்டிருக்கோம் பாருங்க, n தான் 18. அப்போ n² வேணும்னா 18². 18யும் 18 இன்டூ பண்ணியிருக்கீங்க, 324 வருதுங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி. நல்லா பாருங்க, இவ்வளோ வாட்டி ரிப்பீட் பண்ணலாம். இது கொஸ்டினுங்க. இந்த ஆட் நம்பர்ஸோட சம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா n² தெரியும். இப்போ n கண்டுபிடிக்கணும்னா L - A/, இங்கே ப்ளஸ் வந்திருக்கும். இது வந்தால் தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். ப்ளஸ் வராமல் இன்னொன்று இருக்குது, அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். ப்ளஸ் வந்திருக்கணும். இப்போ n = L - A/D + 1ங்க. இது எல்லு, இது ஏவு. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 3 - 1ங்க. இப்போ 2 போட்டுக்கோங்க. அப்போ 35ல் 1 போச்சுன்னா 34. 34 2ஆல் வகுத்தீங்கன்னா 17 + 1 18ங்க. n 18 கிடச்சிருச்சு. இப்போ n தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபார்முலா n². அப்போது 18யும் 18யும் பெருக்கி எழுதுங்க, 324. பாருங்க, இந்த சம் புரியுதான்னு பாருங்க. அதான் இங்கே போட்டிருக்கோம். 7மே இம்பார்ட்டன்ட்டுங்க. 7யுமே நல்லா தரோவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த இம்பார்ட்டன்ட் சம்மில் நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஆதரவிற்கு மிக்க நன்றி.